எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் க்ரீம் சாஸ் செஞ்சு காட்ட போறேன். இது நம்ம கிரில் சிக்கன் வச்சு சர்வ் பண்ண போறோம். ஸோ வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மஷ்ரூம் க்ரீம் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் 600 கிராம் பட்டன் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சிருங்க. நெக்ஸ்ட் கார்லிக் பட்டர் சாஸ் பண்ணுறதுக்கு நான் 100 கிராம் உப்பு இல்லாத வெண்ணெய் சேர்க்குறேன். வெண்ணெய் உருகுனதும் ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கினது போடுங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறம் கட் பண்ண மஷ்ரூம்ஸை சேர்த்து 2-3 நிமிஷத்துக்கு வதக்குங்க. அடுத்து 12 பல் பூண்டு பொடியை நறுக்கினது சேர்க்கிறேன். நல்லா வதக்குங்க. பூண்டு சாஸுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக பண்ணக்கூடிய ஒரு மஷ்ரூம் க்ரீம் சாஸ். இதை நீங்கள் எந்த மெயின் கோர்ஸ்க்கு கூட வச்சு சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உப்பு காரம் செக் பண்ணிட்டு வேணும்னா அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த தண்ணியிலேயே நம்ம மஷ்ரூம்ஸை வேக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நான் சாஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக 1/2 கப் வீட்லேயே பண்ண சிக்கன் ஸ்டாக் ஊற்றுறேன். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்து நீங்கள் செய்யலாம். உங்ககிட்ட சிக்கன் ஸ்டாக் இல்லைன்னா இல்லை உங்களுக்கு சிக்கன் ஸ்டாக் யூஸ் பண்ண வேண்டாம்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை சிக்கன் ஸ்டாக்குக்கு பதிலாக நீங்கள் காய்கறி வேக வச்ச தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃப்ளேவர்ஸை நல்லா கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் 200 ml ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றுங்க. ஃப்ரெஷ் க்ரீம் தான் சாஸுக்கு நல்ல ஃப்ளேவரோட க்ரீமியான திக்கான ஒரு டெக்ஸ்டர் கொடுக்கும். பாருங்கள், சாஸ் பார்க்கவே எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு. சாஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சாஸ் இன்னும் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் 5 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வைங்க. மஷ்ரூம் க்ரீம் சாஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. எடுத்து தனியாக வச்சுருங்க. நான் இன்னைக்கு க்ரீம் சாஸ்க்கு கிரில் பண்ண சிக்கன் வச்சு சர்வ் பண்ண போகிறேன். எப்படி சிக்கனை கிரில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிரில் சிக்கன் பண்ணுறதுக்கு நான் போன்லெஸ் சிக்கன் பீஸ் 2 பெரிய பீஸாக எடுத்திருக்கேன். இது மேலே கொஞ்சமாக நறுக்கின பூண்டு போடுங்க. கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள், நெக்ஸ்ட் கொஞ்சமாக பாப்ரிகா பவுடர் போடுங்க. உங்ககிட்ட பாப்ரிகா பவுடர் இல்லைன்னா ஜஸ்ட் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1/2 எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் ஊற்றுறேன். அடுத்து மேலே கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி கடைசியாக கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லியை போடுங்க. மசாலாவை சிக்கனில் நல்லா கோட் ஆகிற மாதிரி தடவி விடுங்க. தடவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சிக்கனை கிரில் பண்ணிக்கலாம். கிரில் பேனில் கொஞ்சமாக எண்ணெயை தடவி அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சிக்கன் பீசஸை பேனில் போட்டு வேக விடுங்க. மேலே கொஞ்சமாக எண்ணெயை தடவுங்க. 2 பக்கமும் 6 இல்லைன்னா 7 நிமிஷத்துக்கு கிரில் பண்ணுங்க. 7 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. பாருங்க, சிக்கன் எவ்வளவு சாஃப்டா ஜூஸியா இருக்குன்னு. நான் இங்க ஃப்ரெஷ்ஷான கார்லிக் பிரெட் கூட சர்வ் பண்றேன். நல்ல அகலமான தட்டில் மஷ்ரூம் சாஸை ஊத்துங்க. அதுக்கு மேல கிரில் பண்ண ஜூஸியான சிக்கனை வைங்க. வச்சுட்டு நல்லா சூடா சர்வ் பண்ணுங்க. நீங்க பிரெட், ஸ்பெகட்டி இல்லைனா பேக்ட் பொட்டேட்டோஸ் கூட சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அடுத்த வாட்டி காளான் வச்சு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மஷ்ரூம் க்ரீம் சாஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி நீங்கள் பாஸ்டா இல்லைனா இந்த மாதிரி கிரில் சிக்கன் வச்சு சர்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். To
The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.